ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மாஸ்டர் பாலா. உங்கள் பிள்ளைங்க எல்லாருமே படிக்கிறாங்கல்ல, ரன்னிங் போகிறாங்களா? வேணான்னு சொல்லுங்கள். இங்கிலீஷ் கிளாஸ் போகணும், இங்கிலீஷில் மார்க் குறையுதுல்ல. சிலம்பத்துக்கு போகிறாங்களா? வேணான்னு சொல்லுங்கள். ஹிந்தி டியூஷன் போக சொல்லுங்கள், மேக்ஸ் டியூஷன் போக சொல்லுங்கள். மார்க் குறைஞ்சா என்ன பண்ணுவீங்க? 9th படிக்கிறாங்கல்ல, 6th தான் படிக்கிறாங்களா? மார்க் முக்கியம். 6th மார்க்கு கண்டிப்பாக முக்கியம். ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும்ல. விளையாடுறாங்களா? காலை உடச்சிருங்க. உடச்சி போட்டாவது பிள்ளைகளை படிக்க வைங்க. காலையில் எந்திரிக்க 5 மணிக்கு அலாரம் வைங்க. 5 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சோடனே 5லேருந்து 6, 6:30 வரைக்கும் படிக்க வைங்க. திருப்பி அவங்கள கிளப்பி ஸ்கூலில் கொண்டு போய் தள்ளிடுங்க. 8 மணிலேருந்து சாயந்தரம் ஒரு 4 மணி வரைக்கும் ஒரு 8 மணி நேரம் ஸ்கூலில் படிக்கட்டும். வீட்டுக்கு வந்தாங்களா, முகத்தை கழுவிட்டு ஸ்நாக்ஸ் கொடுத்தோமா, கொண்டு போய் டியூஷனில் தள்ளமான்னு இருக்கணும். அங்கே இங்கிலீஷ் கிளாஸு, ஹிந்தி கிளாஸு, மேக்ஸ் கிளாஸ், முடிஞ்சால் சயின்ஸுக்கு ஒரு கிளாஸ் படிச்சுட்டு வரட்டும். வீட்டுக்கு வந்தோன்னே சும்மா விட்டுறாதீங்க. ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பாங்க, அதை பண்ண வைங்க. அதுக்கப்புறம் தூங்குறானா, மண்டையில் 4 தட்டு தட்டி எழுப்புங்க. எழுப்பி இன்னும் கொஞ்சம் நேரம் படிக்க வைங்க. ஏன்னா படிப்பு ரொம்ப முக்கியம் இல்லை. தேவையில்லாமல் எந்த ஆக்டிவிட்டியும் அனுப்பி அந்த பசங்களை கெடுத்துறாதீங்க. படிக்க வைங்க, படிக்க வைங்க, படிக்க வைங்க. என்னடா இப்படி பேசுகிறான் அப்படின்னு பார்க்குறீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்களேன். காலையில் 2 மணி நேரம் படிக்க வைக்கிறீங்க, ஸ்கூலில் 8 மணி நேரம் படிக்க வைக்கிறாங்க, திருப்பி வந்து டியூஷனுங்கிற பேரில் 2 மணி நேரம் படிக்க வைக்கிறீங்க. சராசரியாக ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் அவன் படிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் ஹோம்ஒர்க்குன்னு ஒரு 2 மணி நேரம் பண்ணுறான். அப்போ எத்தனை மணி நேரம்? 14 மணி நேரம் அவன் படிக்கிறான். அப்போ 14 மணி நேரம் படித்து அவன் மார்க் குறையுதுன்னா எந்த இடத்துல அவன் படிக்கிறத விட்றாங்கிறத நீங்கள் கவனிக்கிறத விட்டுட்டு, அவன் ஒரு ரன்னிங் போகிறதா இருக்கட்டும், ஒரு விளையாட போகிறதா இருக்கட்டும், ஒரு சிலம்ப கிளாஸ் போகிறதா இருக்கட்டும், ஒரு கபடி பயிற்சியாக இருக்கட்டும், ஒரு கிரிக்கெட் பயிற்சியாக இருக்கட்டும், ஒரு ஃபுட்பால் பயிற்சியாக இருக்கட்டும், அந்த 1 மணி நேரத்தை கட் பண்ணி தான் நீங்கள் அதை செய்யணுமா? யோசிச்சு பாருங்கள். அந்த 1 மணி நேரம் தான் அவன் படிக்கிறதுக்கே அவன் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டு இருக்கு. நீங்கள் அவனை படின்னு சொல்லி அவனோட மூளைக்கு மட்டும்தான் வேலை கொடுக்குறீங்க. மற்ற உடலில் இருக்கிற எந்த உறுப்புகளுக்கும் வேலை கொடுக்கறதில்ல. யோசிச்சு பார்த்தீங்களா? இந்த மூளை நல்லா இருக்கணும், செயல்படணும் அப்படின்னா இந்த உடம்பு நல்லா இருக்கணும்ல. யோசிங்க. 1 மணி நேரம் அவனை கண்டிப்பாக ஆக்டிவாக வச்சுருங்க. ரொம்ப நன்றி. சப்போர்ட் பண்ணுங்கள்.